ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஒரு ஊட்டி ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் போய் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் டாய் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, டாய் ட்ரெயின் வந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு, மேட்டுப்பாளையத்துக்கு ஊட்டி போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகுமா. ஸோ நாங்கள் டாய் ட்ரெயினை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் நீங்கள் போகணுன்னா 2.5 3 மணி நேரம்குள்ளே தான் ஆகும். ஸோ டாய் ட்ரெயின் இன்னும் எக்ஸ்ட்ரா நேரம் எடுக்கிறதுனால நம்ம சுற்றி பார்க்க முடியாது ரொம்ப நேரம். ஸோ அதனால் டாய் ட்ரெயின் கட் பண்ணிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறி 2.5 to 3 hours வந்து ட்ராவல் பண்ணோம். நல்லா நேச்சரை பார்த்துக்கிட்டே சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு இருந்தது. ஸோ அப்படியே 3 மணி நேரம் அப்படியே மலையில் ஊட்டியில் ஏறிட்டு ஊட்டியே 2.5 hours ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணி ரூமில் டிஸ்சார்ஜ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பி நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கே எங்களுக்கு 12 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே கிளைமேட் இன்னும் நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. சரி, மழை பெய்யறதுக்குள்ளே கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோன்னு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரிக்கு. சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு என்ட்ரானோம். சின்ன ஃபேக்ட்ரியாக நம்மளுக்கு வந்து சாக்லேட் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சுற்றி காட்டினாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. சப்போஸ் சாக்லேட் வேணும்னா நீங்கள் ஒரு பாருக்கு 30 rupees பே பண்ணணும். நாங்கள் 60 rupees பே பண்ணிவிட்டு ஒயிட் பாரும் ப்ரௌன் பாரும் நாங்கள் வாங்கிட்டோம், சாக்லேட் பாரு. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சாக்லேட்டை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாக்லேட்டு. ஸோ நாங்கள் இது பே பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கவுண்டர் இருந்தது. அதில் போய் சாக்லேட் பார் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அடுத்தது டீ ஃபேக்ட்ரிக்கு உள்ளே நுழைஞ்சோம். டீ ஃபேக்ட்ரினாலே இருப்பேன். என்ட்ரிலே இந்த மாதிரி இலையெல்லாம் ட்ரை பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு ஸ்டார்டிங் ஆரம்பித்தாங்க. அப்படியே சாக்லேட்டே சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆனோம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே டீ ப்ராசஸ் தான் கொஞ்சம் நல்லா பெருசாக போட்டிருந்தாங்க. அதை நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு சப்போஸ் 30 rupees பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் டீ தருவாங்க. அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து டீ பவுடர், காஃபி பவுடர் எல்லாமே ஸ்டோர் வச்சுருக்காங்க. வேணும்னா நீங்கள் கீழே போய் வாங்கிக்கலாம். அப்படி நாங்கள் சாம்பிள் டீக்கு டேஸ்ட் பண்ண வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் கிளைமேட் வந்து இன்னும் சில்லுன்னு ஆகிடுச்சு. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் வெளியில் மலையில் லைட்டாக நனைஞ்சிட்டு திருப்பி நாங்கள் உள்ள டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டோம். இந்த சைடு அப்படியே டீ ப்ராசஸ் ஆக்கி பேக் பண்ணுறதையும் காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு க்யூவில் தான் நிற்கணும். கொஞ்சம் கூட்டமாக இருந்தது அன்றைக்கி. அப்புறம் நம்ம வந்த வேலைக்கு சாம்பிள் டீயை வாங்கி ஒரு மசாலா டீ மாதிரி சூப்பராக இருந்தது. அதை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனோடனே மழை ரொம்ப தூராமிச்சு. சரி, பக்கத்தில் ஈகிள் அட்வென்ச்சர் இருந்தது. சரி, அதுக்கு ஒரு விசிட் அடிப்போன்ட்டு நாங்கள் அங்கே போனோம். மழை பெய்கிற நேரத்தினால எதுவுமே ஓப்பன் ஆகலை. வெறும் ஜிப்லைன் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. அதுக்கு ஈச் பர்சனுக்கு 1000 rupees சொன்னாங்க. ஸோ ஜிப்லைன் மட்டும் நாங்கள் போயிட்டு வந்தோம். அப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆரம்பித்தாங்க. கிட்ஸுக்கும் ஓப்பன் பண்ணாங்க.
கொஞ்ச நேரம் ஈகிள் அட்வென்ச்சரில் பஞ்சி ஜம்பிங், ஜிப் லைனு, வால் கிளைம்பிங் இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு அவைலபிளாக இருந்தது ஒரு 4 o'clock போல். ஸோ அதையும் ஒரு சுற்றி பார்த்துட்டு ஸோ வேறு ஏதாவது அவைலபிள் கிடைக்குமான்னு பார்த்தோம். விளையாடுறதுக்கு மழை பெய்யறதுனால எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க, க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவைலபிளாக இருந்த கேம்ஸ் மட்டும் விளையாண்டுட்டு அடுத்து வேறு எங்கே போகலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஈகிள் அட்வென்ச்சர் முடிச்சுட்டு வர வழியில் ரோஸ் கார்டன் இருந்தது. சரி ரோஸ் கார்டனுக்கு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஃபீஸ் வந்து ஈச் பர்சனுக்கு 30. ஆனால் ரோஸ் ரொம்ப இல்லை, நாங்கள் போகிறப்ப ரோஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இருக்கிற ரோஸ் செம சூப்பராக இருந்தது. ஒரு ரோஸும் தாமரைப்பூ சைஸுக்கு செம பெருசாக இருந்தது. அப்படியே போய் ஒரு சுற்றி பார்த்துட்டு வேணுங்கிற பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி பார்த்தோம். ஆனால் கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. மழை நின்று போச்சு கரெக்டாக நாங்கள் ரோஸ் கார்டன் என்ட்ரி ஆகிறப்ப. அதனால் கொஞ்சம் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஒரு 5-5:30 போல் ரூமுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே வேறு எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது, எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க 5:30க்கு மேலே. ஸோ அதனால் இன்றைக்கி டே 1 இதோடு முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். டே 2 எங்கே போகலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.